கூட ஒரு 20 நிமிஷம் உங்களோட கூட நான் பேசுகிறேன். நிச்சயமாகவே பேசும்போது நாங்கள் மனசில் வச்சுக்கொள்வோம், முன்னால் இருக்கிற ஒரு ஆளால் எந்தவித காரியமும் நடக்காது. ஆனால் உங்களுக்குள்ள இருக்க ஆவியானவர் உங்களுக்கு கிரியை செய்வார். அந்த வார்த்தை ஆவியானவர் மூலமாக கிரியை செய்வதனால எங்களோட வாழ்க்கையில் மாற்றங்களும் சுகங்களும் ஆசீர்வாதங்களும் உண்டாகும். ஆகிய ஒரு விஷயம் நாங்கள் கண்களை மூடி எங்களோட தலைகளை தாழ்த்தி நாங்கள் எங்களுடைய கர்த்தரை நோக்கி நாங்கள் பார்ப்போம். அவர் என்னோடு கூட பேச வேண்டும் சொல்லி, அவர் என்னோடு இடைப்படணும் சொல்லி நாங்கள் ஜெபம் பண்ணுவோம். நீங்கள் ஒவ்வொருத்தரும் உங்களுடைய இருதயத்தில் சொல்லுங்கள், ஆவியானவரே உங்களுடைய மகிமையையும் சுகத்தையும் நான் எனக்கு கிருபை சாரும் என்று சொல்லி நாங்கள் ஒவ்வொருத்தரும் நாங்கள் கேட்டுக்கொள்வோம். மகா இரக்கமுள்ள கடவுளே, இந்த நாளுக்காக ஸ்தோத்திரம், உமது கிருபைக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த நேரத்திலும் உமது வார்த்தையினாலே எங்களை சுத்திகரித்து ஆசீர்வதித்து உமது மகிமையினாலே எங்களை நடத்தி அருளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நான் இந்த இடத்துல நான் ஒரு இந்து பின்னணியிலிருந்து வந்த ஒரு ஆள். 1992ஆம் ஆண்டு ஆண்டவருடைய அன்பை நான் அறிஞ்சு கொண்ட ஒரு ஆள். உண்மையிலே அவருடைய அன்பு என்னை தொட்டுச்சு. நான் நினைச்சேன் என் வாழ்க்கையில் நான் சிறு வயதில் என் தாயில் இருந்தேன். அப்போ நான் அன்புக்காக ஏங்கின ஒரு ஆள். ஏங்கி கொண்டிருக்கும் போது ஒரு கிறிஸ்துக்காக இளைஞர் ஊழியம் சொல்லி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, யூத் ஃபார் கிரைஸ்ட். சில நேரங்களில் அந்த ஊழியத்தில் ஒரு முகாம் ஒன்று நடந்தது. அந்த முகாமுக்கு போன உடனே அங்கே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்னுடைய பாவத்தை மன்னிக்கிறாருங்கிற செய்தி எனக்கு அங்கே கேட்டுச்சு. அப்போ தான் யோசித்தேன், என்னை மன்னிக்கிற ஒரு கடவுள் இருக்கிறாரா சொல்லி நான் யோசித்து நான் ஆண்டவருக்குள்ளாக மனம் திரும்புவதற்கு அது ஒரு வாய்ப்பாக மாறிச்சு. நான் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு நான் வீட்டுக்கு வந்தேன் முதலாக. அப்போ என்னோட தகப்பன் இருந்தார், அப்பா இருந்தார். அப்பாவுக்கு சொன்னேன், நான் இயேசு கிறிஸ்துவ கடவுளை ஏற்றுக்கொண்டேன். நாங்கள் இந்து பேக்ரவுண்ட் தெரியும், நிறைய பேர் ரிலேஷன் இந்து பேக்ரவுண்டில் நீங்கள் வந்திருக்கக்கூடும், வீட்டிலலாம் நடக்கும். எங்கடா அப்போ கொஞ்சம் வித்தியாசம். அவர் சொன்னார், மனித உரிமையின் அடிப்படையில் நீ ஒன்றை கடவுளை கும்பிடலாம், நீ புதிய ஒரு கடவுளை கண்டுபிடிச்சிட்ட, அது பிரச்சனை இல்லை, நீ வீட்டுக்குள்ளே கடவுள் பிரச்சனையை மட்டும் உருவாக்காதுன்னு சொல்லி. ஓகே, நான் என் வாழ்க்கையில் நான் ஒரு நாள் காலையில் அலையலுயான் எழும்புவேன், என் அப்பா அரோகரான் எழும்புவார். இதுதான் எங்களோட வாழ்க்கையில் பல நாட்கள் கடந்து சென்றுச்சு. அப்போ நாட்களில் வருடங்கள். ஒரு நாள் என்ன நடந்துச்சுன்னு கேட்டேன்னா, அவர் ஒரு நாள் காலையில் ஒரு 6 மணிக்கு ஒரு சின்ன பிள்ளை மாதிரி தேம்பி ஆள தொடங்கினார். அதுவும் என் கழுத்தை கட்டுப்பிடி, நான் வீட்டில் மூத்தால், எனக்கு தங்கச்சி தம்பிமார். அப்போ என் கழுத்தை கட்டுப்பிடிச்சு கொண்டு அவர் தேம்பி ஆள தொடங்கினார். அப்போ எனக்கு என்னப்பா நடந்துச்சு? ஒரு வளமையாக ஒரு அப்பா பிள்ளைட கழுத்தை கட்டுப்பிடிச்சு ஆளுறதுங்கிறது அது நடக்காத ஒரு காரியம். ஆனால் சின்ன பிள்ளைகள் நாங்கள் எங்கள் அப்பா பிள்ளை பெற்றோரோட கழுத்தை கட்டுப்பிடிச்சிட்டு அழுவோம். சின்ன பிள்ளை மாதிரி அழுதார். அழுப்பது நான் என்னப்பா நடந்துச்சு, என்ன நடந்துச்சுன்னு ஒரு 15 நிமிஷம் அழுத பிறகு அவர் சொன்னார், நீ வணங்குற கடவுள் உயிர் உள்ள கடவுள், நீ வணங்குற கடவுள் உண்மையான கடவுள். அன்பாந்தர்களே, அன்றைக்கு எனக்கு வந்த சந்தோஷம். நான் என் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் என்கிட்ட கேட்பாங்க, உனக்கு ஜெப தேவைகள் ஏதாவது இருக்கான்னு கேட்பாங்க. நான் சொல்லுவேன், என் அப்பாவும் என் குடும்பம் ரசிக்கப்படணும். ஆண்டுக்கு சோஸ்திரம். எனக்கு பிறகு என் அப்பா ரசிக்கப்பட்டார், என் தம்பி ரசிக்கப்பட்டாங்க, தங்கச்சி ரசிக்கப்பட்டாங்க, என் குடும்பமே கர்த்தருக்குள்ள வந்துச்சு. நான் ஒவ்வொரு நாளும் அப்போஸ்தலர் புத்தகம் இந்த வசனம் சொல்லுவேன், நீ விசுவாசித்தால் நீயும் உன் குடும்பத்தாரும் ரசிக்கப்படுவீர்கள். அந்த வசனம் என் வாழ்க்கையிலே ஆசீர்வாதமாக மாறிச்சு. அது என் குடும்பத்துக்கு ரட்சிப்பை கொண்டு வந்துச்சு. அன்பாந்தர்களே, அப்போ என் வந்த பிறகு நான் நினைச்சேன், இந்த செய்தியை நான் எல்லாருக்கும் சொல்லணும். நான் என் தேசத்தில், இலங்கை தேசத்தில், நான் நிறைய பேர் இலங்காக்கள் இருப்பீங்க, ஸ்ரீலங்காக்கள், ரைட்? இலங்கை தேசத்தில் நாங்கள் கிராமப்புறங்களில் போயிட்டு இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தியை நாங்கள் சொல்லி கொண்டிருக்கிறோம். நான் நினைச்சேன் எல்லாருக்கும் இந்த செய்தி போகணும், எல்லாருக்கும் போகணும். சின்ன ஸ்ட்ரீட் ப்ரோக்ராம், இவாஞ்சலிசம் ப்ரோக்ராம் சொல்லி நிறைய காரியங்கள், நிறைய கிராமங்களுக்குள்ள ஆண்டோட இயேசுவ செய்தியை சொல்கிறோம். அதே நேரம் அங்கே எந்தெந்த கிராமத்தில் சர்ச்சஸ் இல்லையோ அந்த கிராமத்தில் நாங்கள் சர்ச்சுகளை ஸ்தாபிக்கிறதுக்கு எங்களை அர்ப்பணிச்சிருக்கிறோம். டிசைபிள்ஷிப் ப்ரோக்ராம் இதுகள் நாங்கள் செய்து இன்னைக்கு ஆண்டோட கிருபையினால ஒரு டீம் ஒன்றை நாங்கள் ஒர்க் பண்ணக்கூடிய ஆண்டு வழிகளை திறந்திருக்கிறார். எங்களோட பிரதான வேலை ஊழியம் கிராமப்புறத்தை சார்ந்திருக்கிறது. இதுதான் என்னுடைய சின்ன சாட்சி. அதே நேரம் கூட நான் ஒரு சின்ன செய்தியை நான் உங்களை பகிர்ந்து கொள்ள விருப்பம். நாங்கள் வாசிப்போம் எபேசியர் புத்தகத்தில் 1வது அதிகாரம் 5வது 6வது வசனங்கள். பிரியமானவருக்குள் தமக்கு தந்தருளின தம்முடைய கிருபையின் மகிமைக்கு புகழ்ச்சியாக தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படியே நம்மை இயேசு கிறிஸ்து மூலமாய் தமக்கு சுவிகார புத்திரராகும்படி முன்குறித்திருக்கிறார். தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படியே நம்மை இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தமக்கு சுவிகார புத்திரராகும்படிக்கு முன் குறித்திருக்கிறார்.
அன்பார்ந்தவர்களே, எங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய ஒரு பிரச்சனை இருக்கு. இந்த சமூகத்துல இது உலகம் முழுக்க ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு. அதுதான் எங்களுடைய அடையாளம். இன்னைக்கு நாங்க எல்லாரும் நம்ம எல்லாரும் இன்னைக்கு அடையாளங்களை தேடிக்கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு எல்லாரும் அடையாளம் தேடுறோம். எது என்ற அடையாளம்? சாரி நாங்க எல்லாருமே அடையாளங்களை தேடிக்கொண்டிருக்கோம். எது என்னுடைய அடையாளம்? இன்னைக்கு நான் கேட்டேன்னா எது உங்களுடைய அடையாளம்? இன்னைக்கு சில நேரங்கள எங்களுடைய தொழில் எங்களுக்கு அடையாளமா இருக்கு. நல்லது, தொழில் கட்டாயம் நல்ல, அது ஒரு அடையாளம் தான். சில எங்களுடைய படிப்புகளுக்கு அடையாளம். நாங்க இன்னைக்கு இது எங்களுடைய அடையாளமா நாங்க யோசிக்கிறபடினால இன்னைக்கு நிறைய நேரங்கள்ல, அதிகமான நேரங்கள்ல நாங்கள் எங்களுடைய சந்தோஷத்தை இழந்து கொண்டிருக்கிறோம். இது எங்களுக்கு தேவை, எல்லாமே தேவையான காரியம். ஆனா எல்லாத்தையும் விட எங்களுடைய அடையாளம் நானும் நீங்களும் ஆண்டவருடைய பிதாவுடைய குமாரனாக, குமாரத்தியாக, கிறிஸ்துவுக்களாக தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம். நான் இன்னைக்கு சொல்லுவேன், நான் யாருன்னு கேட்டேன்னா நான் ஆண்டவருடைய பிள்ளைன்னு எனக்கு தைரியம். நாங்க சொல்லுவோம் என்ன, நாங்க எல்லாம் சொல்லுவோம், நீங்க யாரு? நான் கடவுளுடைய பிள்ளை. அது பேச்சில் இருக்கா, உள்ளுக்குள்ள இருக்குதா? அதுதான் என்ற கேள்வி. நாங்கள் அடையாளம் பேச்சில தங்கி இருக்குதா, ஆனா உள்ளத்துல தங்கி இருக்குதா? அன்பார்ந்தவர்களே, இன்னைக்கு அடையாளம் எங்களுடைய உள்ளத்துல தங்கி இருக்கணும். யாருக்குள்ளாக? கிறிஸ்துவுக்குள்ளாக. பிதாவாகிய கடவுள் அவருடைய மகனாக, மகளாக எங்களை முன்குறித்து இருக்கிறார். இதுதான் எங்களுடைய அடையாளம். இந்த அடையாளத்துக்குள்ள நாங்க வாழ்வோம்னா எங்களுடைய சிந்தனைகள் மாறும், எண்ணங்கள் மாறும், எங்களுடைய செயல்பாடுகள் மாறும், எல்லாமே மாறும். ஏன்னா இந்த அடையாளம் என்ன அப்படியே மாற்றி அமைக்குது. முதலாவது காரியம் நான் வாசிப்பேன். இந்த அடையாளம் என்ன செய்யும்னு கேட்டேன்னா, கொலோசியர் 1ஆம் அதிகாரம். நீங்க வாசிக்கிறீங்களா? சாரி, 3ஆம் அதிகாரம். கொலோசியர் 3:1 இருந்து வாசிங்க. நீங்கள் கிறிஸ்துவுடன் கூட எழுந்தது உண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பாரிசத்தில் வீற்றிருக்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளை தேடுங்கள். நன்றி. நீங்கள் கிறிஸ்துவுடன் கூட எழுந்தது உண்டானால், நான் கிறிஸ்துவோட உயிர் தெழுந்திருக்கிறோமா? இல்லாட்டி இயேசுட மரணத்தில் இருக்கிறோமா? இயேசு மரித்தார், 3ஆம் நாள் உயிர்த்தார். உயிர்த்தவர் எங்களை உயிர்ப்பித்திருக்கிறார். உயிர்ப்பிக்கப்பட்ட நாங்கள் அவருடைய அடையாளத்துக்குள் உயிர் உள்ளவர்களாக இருக்கிறோம். ஆவியில உயிர் உள்ளவர்களாக, ஆத்மாவில உயிர் உள்ளவர்களாக. அப்ப அந்த அடையாளம் என்ன செய்து? வலது பாரிசத்தில் வீட்டிற்கும் இடத்துல மேலானவர்களை தேடுங்கள். எதை தேட வைக்குது? நாங்க தேவனுடைய பிரசன்னத்தில் இருக்க மேலான காரியங்களை தேட அழைக்கப்பட்டிருக்கின்றோம். அன்பார்களே, எங்களுடைய உள்ளம் கடவுளோடு இருந்துச்சுன்னா, எங்களுடைய இருதயம் இயேசுவோடு இருந்துச்சுன்னா, இயேசு எப்படிப்பட்டவரா இருக்கிறாரோ அதே எண்ணங்களினாலே நாங்கள் நிரப்பப்பட்டிருப்போம். அந்த சிந்தனையால் நிரப்பப்பட்டிருப்போம். இயேசு எப்பயுமே யாரோட ஐக்கியத்தில் இருந்தார்? பிதாவோடு. அவர் பிதாவோடு இருந்தார். இந்த பூமியில வாழும் போது மக்களுக்காக பணி செய்தார். இன்னைக்கும் அவர் தூய ஆவியானவர் கூட எங்கள் மத்தியிலே கிரியை செய்து கொண்டிருக்கிறார். அன்பார்களே, என்னுடைய அடையாளத்தை நான் அறிஞ்சிருந்தேன்னா என்னுடைய எண்ணம் எல்லாம் மேலானவைகள், உயர்ந்த காரியங்களை தான் தேடும். உயர்ந்த காரியங்கள். நான் 2 விஷயம் சொல்ல வரும். உயர்ந்த காரியங்கள். ஒன்று, அன்பு. அன்பு முதலாவது. எப்பையும் எதையும் யாரையும் நேசிக்கக்கூடிய ஒரு இருதயம் எனக்குள்ள இருக்கும். நான் வேதம் சொல்லுகிறது என்னது? உன்னுடைய கடவுளை நீ நேசி. 2வது, உன்னை போல் பிறனை நேசி. நாங்க பிறனை நேசிக்கிறது பேசுவோம். நாங்க பிறனை நேசிக்க முடியாத காரணம் நான் என்ன நேசிக்கிறது இல்லை. உன்னை போல் பிறனை நேசி. நான் என்ன அன்பு செய்யறேன்னா, நான் மேலான காரியங்களை என்ன தேட ஆரம்பிப்பேன். நான் மேலான காரியங்களை தேடும் போது மற்றவர்கள் மேலான காரியங்களை தேடி அவர்கள் மகிமை அடைய வேண்டும் என்று சொல்லி நான் யோசிப்பேன். கர்த்தருடைய சமூகத்தில் இருக்க காரியங்கள் அது ஆசீர்வாதமான காரியங்கள், உயர்ந்த காரியங்கள். அந்த அன்பிலே நாங்கள் தரித்திருக்க அழைக்கப்பட்டிருக்கோம். வேதம் சொல்வது கர்த்தர் அன்பாகவே இருக்கிறார். கர்த்தர் எப்படிப்பட்டவராக இருக்கிறார்? அன்பாகவே இருக்கிறார். அந்த அன்பு எங்களுக்குள் இருக்குமே ஆனால் நாங்கள் எப்பொழுதுமே எங்களையும் மற்றவர்களையும் நேசிக்கிறவர்களாகவே இருப்போம். 2வது காரியம் மன்னிப்பு. மன்னிப்புங்கிறது மிக மிக முக்கியமான ஒரு காரியம். ஒருத்தர் சொன்னார், ஜாய்ஸ் மேலோட புத்தகம் வாசிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த புத்தகத்தில் எழுதியிருக்கிறாங்க, அவங்க அநேகமானவர்கள்
எப்படிப்பட்டவங்களா இருக்கிறோம்னா, நான் நஞ்சை குடிச்சிட்டு, நான் விஷத்தை குடிச்சிட்டு மற்றவன் சாகணும்னு பார்த்து கொண்டிருக்கேன். யாரு நஞ்சை குடிச்சது? நான் தான் நஞ்சு குடிச்சிருக்கேன். யார் சாகுவா? செத்து போவா? நஞ்சை குடிச்சவர் தான் சாகுவார். ஆனா நான் எதிர்பார்ப்பு எப்படிதான் இருக்குது? மற்றவன் தான் சாகணும். அன்பாந்தவர்களே, நான் ஒருவரை மன்னிக்க முடியாம இருக்கேன்னா நான் நஞ்சு குடிச்சு வாழ்ந்து கொண்டிருக்கேன்னு அவர் சொல்ல வர்றார். நான் என் வாழ்க்கை கொஞ்சம் கொஞ்சமா மெதுமெதுவா செத்து கொண்டிருக்கிறது. நீங்க பாருங்க, எனக்கு மன்னிக்க முடியாதவர்களை கண்டேன்னா, இந்த பிரதர் இருக்கிறார், ரைட், சுரேஷ் பிரதர், சரியா, குணா, ரைட், குணா பிரதர் நிற்கிறார். இப்போ எனக்கு நான் உங்களோட உதாரணம் எடுக்க மன்னிச்சு கொள்ளுங்க, எனக்கு வேற யாரையும் தெரியும், உங்களோட தான் பேசிக்கொண்டு வந்தேன், ரைட். இவரை நான் காண்றேன். இவருடைய பழைய ஒரு கோபம் அப்படியே சும்மா இருக்குது. இப்போ நான் ரோட்ல கண்டு உடனே நான் சந்தோஷமா அப்படி போனேன், எப்படி போவேன்? வந்துட்டான் எவனை காணக்கூடியா நினைச்சனோ அவனே வீட்டுல போயிட்டு முழு நாள் அவரை பத்தி தான் பேச்சு. நல்ல காரியங்களா கொட்டி தள்ளுறது. உண்மையிலே அவரை நான் கொட்டி தள்ளும் போது நான் சந்தோஷமாவா இருக்கிறேன்? இல்ல, ஒரு நாளும் இல்லை. இன்னும் நான் வேதனைப்பட்டு கொண்டிருக்கேன், இன்னும் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறேன். அன்பாந்தவர்களே, நான் மற்றவர்களை மன்னிக்கிறதுக்கு முதலாவது காரியம் நான் போறேன், நான் என்ன மன்னிக்கிறேன். இன்னைக்கு அநேக வாழ்க்கையில பழைய பிரச்சனைகளோட நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பழைய எங்களுக்கு ஏற்பட்ட துக்கங்களோட வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எங்களோட வாழ்க்கையில் ஏற்பட்ட பாவத்தோட நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அநேக நேரங்களில் எங்களோட நிகழ்காலத்தை எதிர்காலமும் கடந்த காலமும் சூறையாடுது, தெரியுமா? நிகழ்காலத்தில் கடவுளை சந்தோஷமா வைக்க ஆசைப்படுறார். நான் எதிர்காலத்தை நினைச்சு பயந்து இந்த நிகழ்காலத்தை இழந்து கொண்டிருக்கிறேன். என்ன நடக்குமோ பயம். கடந்தது, ஐயோ அப்படி நடந்துச்சு தானே ஒரு வெறி வேக்க, ஒரு துக்கம் ரெண்டும் என்ன செய்யுது? என்னை கட்டி போட்டு ஆளுது. அன்பாந்தவர்களே, நிகழ்காலத்துல கர்த்தர் எங்களை சந்தோஷமா வைக்க விருப்பமுள்ள கடவுளா இருக்கிறார். அவருடைய பிள்ளைகள் நாங்க, அவருடைய மகன், அவருடைய புத்திர சுகாரத்தை பெற்றவர்கள், அவருடைய ஒரே பேரோட பிள்ளைகள், இயேசுவுக்குள்ளாக நானும் நீங்களும் அவருடைய பிள்ளைகளாக மாற்றப்பட்டவர்கள். நீங்க யாராவது அம்மா அப்பா நீங்க சொல்லுங்க பாப்போம், உங்களுடைய பிள்ளைகள் நீங்க துக்கமா இருக்கிறது விருப்பமாண்டு? யாராவது கையை தூக்கி காட்டுங்க. எனக்கு ஒரு நாளும் கிடையாது. யாராவது என் மகன் அவன் இல்லாம போகணும், அவன் எப்பவுமே வீட்டுல துக்கமா தான் அப்படி யோசிப்போமா? கிடையவே கிடையாது. ஏன்? அவன் என்னுடைய ரத்தம், என்னுடைய மகன், என்னுடைய மகள், என்னுடைய சொந்த ரத்தத்தினால பிறக்கப்பட்ட என்னுடைய அடுத்த சந்ததி. அன்பார்ந்த சகோதரியே, என்னுடைய கடவுள், உங்களுடைய கடவுள், நானும் நீங்களும் சந்தோஷமா இருக்கிறதை விரும்புகிறார். அவருடைய சந்ததி தாங்க, அவரால் பிறப்பிக்கப்பட்டவர்கள், அவருடைய குமாரத்தி. இந்த உலகத்துல மாம்சமா இருக்கிற நானும் நீங்களும் என் பிள்ளைகள் சந்தோஷமா வாழணும்னு நினைக்கிறேன்னா, என் அப்பா, என் கடவுள், நானும் நீங்களும் எவ்வளவு சந்தோஷமா வாழணும்னு யோசிப்பாரு. அவருக்கு விருப்பம் நானும் நீங்களும் சந்தோஷமாக வாழ வேண்டும் என்று. இதை யாரு சூறையாடுறா? கடந்த கால பிரச்சனைகளும் பாவமும் எதிர்கால பிரச்சனைகளும் சூறையாடி கொண்டிருக்குது. எதிர்காலம் என்ன நடக்க போகுதுன்னே தெரியாது, ஆனா நிகழ்காலத்தை சூறையாடுது. பிதாவாகிய கடவுள் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக என்னையும் உங்களையும் அவருடைய குமாரனாக குமாரத்தியாக தெரிந்து கொண்டிருக்கிறார். கடந்த காலத்தை நாங்க யோசிச்சு நாங்க துக்கத்துக்குள்ளாக போய் கொண்டிருக்கோம்னா, நான் என்னை நானே குற்றவாளியாக சிறையில் வைத்துக் கொண்டிருக்கிறேன். தெரிஞ்சோ தெரியாமலோ நிறைய பேர், அதிகமானவர்கள் நாங்கள் சிறையிலே வாழுகிறோம், சிறைக்குள்ளே வாழுகின்றோம். நாங்கள் சொல்லுவோம், இல்லை வெளியில் எங்கட வாழ்க்கை முகம் சூப்பருங்க, ஆனா உள்ளம் சிறையிலே அடைக்கப்பட்டதா இருக்கிறது. இந்த சிறையிருப்பிலிருந்து ஆண்டவர் விடுவிக்க வல்லமை உள்ள கடவுளாக இருக்கிறார். இன்றைக்கு அந்த விடுதலை உண்டாக்கப்படுகிறது, இன்றைக்கு அந்த சுகம் உண்டாக்கப்படுகிறது. அந்த பாவத்தை கடவுள் மன்னித்து விட்டார் என்ற விசுவாசத்துக்குள்ள நாங்கள் ஏற்றுக்கொள்ளும் போது அந்த சுகத்தை அனுபவிக்க முடியும். என்ன நான் மன்னிக்கும் போது நான் மற்றவர்களை மன்னிக்க என்னுடைய ஏற்றுக்கொள்ளும். மற்றவர்கள் நாங்கள் மன்னிக்கணும். மன்னிக்கும் போது நாங்கள் மேலானவைகளை தேடுகிறவர்களாக இருப்போம்.
மேலானவர்களை தேடுகிறவர்களாக இருப்போம். நான் இறைக்குமாரன் அல்லது இறைக்குமாரன் என்ற அடையாளத்துக்குள்ள மேலானவர்களை தேட அழைக்கப்பட்டிருக்கின்றேன். இரண்டாவது காரியம் நாங்கள் வாசிப்போம். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். நாங்கள் சீக்கிரமாக. இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், இருதயத்திலே சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். யார் தேவனை தரிசிப்பார்களா? இருதயத்திலே சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். என்னது அந்த இருதயத்திலே சுத்தம்? இருதயத்திலே சுத்தம் என்னது? நாங்க பேச மாட்டோமா? நீங்க ஸ்ரீலங்கால வந்துருக்கீங்க, ஏதாவது பேசிட்டு போங்க, என்னத்துக்கு எங்களை வச்சு உயிரை வாங்குறீங்க அப்படி யோசிக்கிறோமா? நன்றி ஐயா. இருதயத்திலே சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள், கடவுளை தரிசிப்பார்கள். நாங்க மற்றவர்களை குறித்து யோசிக்கும் போது நல்லெண்ணத்தோடு யோசிச்சோம்னா எங்கள் இருதயம் சுத்தமாயிருக்கும். மற்றவர்கள் ஆசீர்வதிக்கப்படும் போது நாங்கள் சந்தோஷப்படுவோமானால் எங்கள் இருதயம் சுத்தமாயிருக்கும். மற்றவர்கள் நன்மைகளை காணும் போது, உயர்வுகளை காணும் போது நான் சந்தோஷத்தை, அது கடவுளுக்குள்ளாக மகிழ்ச்சி அடைந்து ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவர் என்று சொல்வோமானால் என் இருதயம் சுத்தமாயிருக்கும். இன்னைக்கு என்ன போல, எந்த குடும்பத்தை போல நான் நல்லா இருக்கணும்னு யோசிக்கிற மாதிரி மற்றவங்களும் நல்லா இருக்கணும்னு யோசிச்சோம்னா என் இருதயம் சுத்தமாயிருக்கும். நான் கேட்க வேண்டிய கேள்வி, என்னுடைய இருதயம் சுத்தமா இருக்குதா இல்லையா? நான் இறைக்குமாரனாக இயேசு யோசிக்கிற விதமா யோசிக்கிறேனா இல்லையா? நான் இயேசு கிறிஸ்துவின் சிந்தனையின் அடிப்படையிலே நான் யோசிப்பேன்னா என் இருதயம் சுத்தமாயிருக்கும். அன்பாந்தர்களே, ஒரு கேள்வி நீங்க எழும்பலாம். தேவனை தரிசிப்பார்கள், தரிசிக்க முடியுமா? கடவுள் உங்கள் உள்ளத்திலே பேசுகிறதை நாங்கள் நல்லாகவே உணர முடியும். இருதயத்தில் சுத்தமான வாழ்க்கையில் நீங்க வாழ்ந்து பாருங்க. என் வாழ்க்கையில நான் அதிகமாக ஆண்டவருடைய அன்பை நான் ருசி பார்க்கிறவரா? நான் இந்த பிரதருக்கு சொல்லி கொண்டு வந்தேன், நான் அன்பை கண்டு ரசிக்கப்பட்டவரா? என் தகப்பன் தொடப்பட்டதை கடவுளுடைய அன்புனால நீங்க கடவுளுடைய அன்பை உள்ளத்துல அப்படி அனுபவிக்க முடியும். அவரை உள்ளத்தினால தரிசிக்க முடியும். அது எனக்கும் கடவுளுக்கும் இடையில இருக்கின்ற உறவுல தங்கி இருக்குது. எனக்கும் கடவுளுக்கும் இடையில இருக்க உறவு, நீங்க உறவு எப்படிப்பட்டதா இருக்குது? நீங்க அவசரமான உலகத்துல வாழ்றோம். என் அப்பாவோட நான் எத்தனை பேர் நான் பேசுறேன்? அப்பா யார்? என் கடவுள். இந்த வீட்டு அப்பாவோட எப்படியும் பேசுவோம். எப்படியுமே பிள்ளைகள் நாங்கள் பேசுவோம். சின்ன பிள்ளைகளா இருந்தால் அப்பாட காசு பறிக்கணும் தானே, பேசாட்டிக்கு பிரச்சனையாக முடியாது. ஆனால் ஏன்னா என்ன ஆன்மீக அப்பாவோட நான் பேசுகிறேன்னா எவ்வளோ நேரம் நான் கொடுக்குறேன்? அட்லீஸ்ட் ஒரு கொஞ்ச நேரமாவது வேதத்தை வாசி தியானித்து ஜெபம் பண்ணுறதுக்கு இந்த நேரத்தை நான் எவ்வளோ செலவழிக்கிறேன். சில நேரங்களில் எங்களோட ரொம்ப கவலையான விஷயம், சில நாங்கள் நிறைய கேட்டுக்கொண்டிருப்போம் விண்ணப்பங்கள், நல்லது. ஆனால் ஆண்டவர் செஞ்ச நன்மைகளை நினைச்சு நாங்கள் அவரை துதிச்சு ஆராதிக்கிற நேரங்கள் எவ்வளவு நேரம்? நீங்கள் துதிச்சு ஆராதிச்சு பாருங்க. கடவுளுடைய பிரசனம் வரும்போது எல்லாமே அங்கே மாற்றங்கள் உண்டாகும். என் வாழ்க்கையில் நான் ஜெபத்தை விட துதிக்கிறது தான் அதிகமாக நேரம் செலவழிப்பேன். நினைக்கிறேன் எனக்காக கேட்கறத விட ஜெபத்தில் விண்ணப்பம் மற்றவங்களுக்கு ஜெபிக்கிற நேரங்கள் உண்டு. ஆனால் நீங்கள் எங்களோட வீட்டில் எங்களோட அம்மாவோ அப்பாவோ யார் ஒரு நன்மை செஞ்சா ஒரே நாங்கள் போயிட்டு எங்களோட அப்பா அம்மாட்ட நோய் அதை தாப்பா இதை தாப்பான்னு சொல்லி அப்பா அப்பா என்ன யோசிப்பாங்க? இப்போ பார்த்தாலும் கேட்டுக்கொண்டு எப்பயாவது ஒரு தேங்க்யூ சொல்கிறானா யோசிப்போமா இல்லையா? என் அப்பாவுக்கு நாங்கள் நன்றி உள்ளவர்களாக இருப்போம். கடவுள் பெரிய காரியங்கள் எங்களுக்குள்ள செய்வார். அவரோட நாங்கள் நேரம் செலவழிப்போம். நான் ஒரு கேள்வி கேட்குறேன், உங்களுக்கு பிள்ளைகள் இருக்கிறாங்கன்னா உங்களோட பிள்ளை வீட்டில் வந்து உங்களோட ஷர்ட் அயன் பண்ணி வைக்கிறாங்க, சந்தோஷம், சின்ன சின்ன வேலைகளெல்லாம் செய்கிறாங்க. ஆனால் உங்களோட பேசவே மாட்டாங்க. எப்படி இருக்கும்?
கண்டாலும் இப்படி முறைச்சிட்டு போகிறது. ஆனால் வீட்டுக்கு வந்து சின்ன சின்ன வேலையெல்லாம் செஞ்சு கொடுக்குறாங்க, எல்லாம் செய்கிறாங்க. சந்தோஷம் இருப்ப மாட்டாங்க. எங்களோட பிள்ளைகள் ஒரு வார்த்தை கூட பேசுகிறாங்க இல்லை, ஆனால் அயன் பண்ணுறாங்க, சில சில வேலையெல்லாம் செய்கிறாங்க, அவங்க போகிறாங்க வராங்க, என்ன செய்கிறாங்கன்னே தெரியாது எங்களுக்கு. பெற்றோர் சந்தோஷமாக இருப்பீங்களா? பேச மாட்டீங்களா? ஆமாவா இல்லையா? ஏன் சந்தோஷம் இல்லை? என்னத்தான் செஞ்சு கொடுத்தாலும் பிள்ளை பேசுறது நாங்கள் விரும்புவோம். அதே மாதிரி தான் நான் என் அப்பாவோட கடவுளோட பேசுறது கடவுள் விரும்புகிறார். நாங்கள் ஸ்டேஜில் வந்து கூட்டலாம், எல்லாம் செய்யலாம், எல்லாம் நல்ல வெரி குட், எல்லா வேலையும் நல்ல, அது நாங்கள் செய்ய தான் வேணும். ஆனால் கடவுளுடைய உறவு என்பது நான் அந்த செய்கிற காரியத்தில் இல்லை, அவரோட தனிப்பட்ட ரீதியாக இருக்கிற அந்த நெருக்கத்தில் இருக்குது. அந்த நெருக்கத்தினால தான் நாங்கள் இதெல்லாம் செய்யலாம். இங்கே செய்கிறதுனால இல்லை, அந்த நெருக்கம் என்ன செய்யும்? என்னை இதை செய்ய வைக்கும், ஊழியம் செய்ய வைக்கும். அன்பாலே அந்த நெருக்கம் இருந்துச்சுன்னா நான் மேலானவர்களை தேடுவேன், அந்த அடையாளத்துக்குள்ளாக. ரெண்டாவது, என் இருதயம் சுத்தமாக இருக்கும். கடைசி ஒரே ஒரு விஷயம் சொல்லிட்டு போகிறேன். நாங்கள் எல்லாரும் அழைக்கப்பட்டிருக்கோம் ஆண்டோடைய அன்பை மற்றவங்களுக்கு சொல்ல. நாங்கள் எங்களோட வீட்டில் நடக்கிற காரியங்கள் நல்லதாக இருந்தால் எங்களோட மற்றவங்களுக்கு கிளாஸுக்கு போனால் சொல்லுவேன்னா, என் அப்பா எப்படிப்பட்ட எனக்கு இதை வாங்கி தந்தார், அதை செய்தார், இதை செய்தார், சொல்லுவோமா இல்லையா? சொல்கிறோம். ஏன்? அந்த சந்தோஷம் உங்களுக்கு, அந்த சந்தோஷம் இருக்குன்னா நாங்கள் இந்த இயேசுவின் அன்பை ஏதாவது முறையில் இந்த பெல்ஜியத்தில் சொல்கிறதுக்கு நாங்கள் துடிப்போம். கடவுள் ஏன் இங்கே வச்சிருக்காரு எனக்கு தெரியாது, ஆனால் கடவுளுக்கும் உங்களுக்கும் இடையில உறவு உங்களுக்கு அதை வெளிப்படுத்தும். ஏன்னா ஒவ்வொருத்தரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று கடவுளுடைய சித்தமாக எனக்கு சந்தோஷமான. சில நேரம் சொல்லுவோம், நான் பேசினா கேட்க மாட்டாங்க, எனக்கு பேச தெரியாது, எனக்கு பேச தெரியாதுன்னு சொல்கிறது மட்டும் நான் ஒரு நாளும் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். மற்றவங்களை பற்றி புறம் கதைக்கும் போது எப்படியெல்லாம் என்னோட வாய் திறக்கப்படும். ஆஹா, மனம் திரும்பாதவே திரும்ப வச்சிருவோம். ஆனால் இதில் சொல்லுவோம், எனக்கு பேசலாம் வராது. அன்பாந்தர்களே, நீங்கள் ஆரம்பிங்க வேலையை, இயேசு செய்து முடிப்பார். நான் ஒரே ஒரு சாட்சி நான் சொல்கிறேன். ஒரு முறை நான் ட்ரெயினில் கொலம்பில் இருந்து அட்டன் அவங்களுக்கு தெரியுமா, ஸ்ரீலங்காவில் இருக்கிறது அட்டன் அடிக்கடி முன்னே பஸ்லேயும் ட்ரெயின்லையும் ட்ராவல் பண்ணேன். போகும்போது எனக்கு என் பேரே ஒரு ஒரு இதுதான் பாவிக்கு. என் பேர் முழு பேர் வந்து சிவனேசன் தேச்சந்திரன். சில பேருக்கு பாருங்க, என்ன நீங்கள் கிறிஸ்டியன் சொல்கிறீங்க, சிவனேசன் பேர்னு, அதை வச்சு நான் இயேசு பற்றி சொல்லுவேன். அப்போ நான் ஒரு முறை நான் ட்ரெயினில் போய் கொண்டிருக்கும்போது வாசப்படியில், ட்ரெயின் வாசப்படியில் ஒருத்தர் நிற்கிறார். நின்று திரும்ப வந்து சீட்டில் உட்காரார். எனக்கு ட்ராவல் பண்ணும்போது நித்திர கொள்வது கை வந்த கலை. ஆனால் எப்படியாவது ட்ராவல் பண்ணக்குள்ள பக்கத்தில் உள்ள ஆளுக்கு இயேசு பற்றி சொல்லும் வரைக்கும் நித்திர கொள்ள மாட்டேன். நித்திர கொள்ளணும் தானே, அதனால சொல்லி முடிச்சிருவேன். ரைட்? அப்போ பார்த்து கொண்டு ஒரு ஆள் மட்டும் போகிறார், வந்து உட்கார்றார் அவர் இடத்துல, திரும்ப போகிறார். ஒரு 3-4 முறை அப்படியே இருக்கிறார். எனக்கு ஒரே யோசனை, என்னடா இந்த மனுஷன் இப்படி போய் வாராருன்னு. சரின்னு எனக்குள்ள உள்ளுக்குள்ள ஒரு ஏவுதல், ஆவியில் ஏவப்படுறேன் அந்த மனுஷனோட போய் பேசுறதுக்கு. நான் போனேன் பேசுறதுக்கு. பேசும்போது அவர், நான் சொன்னேன், வேறு ஒன்றுமே நான் பேசலை. நான் சொன்ன கிட்ட போயிட்டு, இயேசு உங்களை நேசிக்கிறார், அவ்வளோதான் சொன்னேன். இயேசு உங்களை அன்பு செய்கிறார். அவர் அந்த இடத்துல கண்ணீர் விட்டு சொன்னார், நான் இந்த இடத்துல சாகிறதுக்காக நிற்கிறேன். ட்ரெயினில் இருந்து குதிச்சு, அது எப்படி இந்த மனசு போராட்டத்தால் நான் வந்து போனேன். ஆனால் இப்போ என்னை நேசிக்கிறதுக்கு ஒரு ஆள் இருக்கிறான்னு நீ சொன்ன பிறகு நான் சாக மாட்டேன். அன்பாங்களே, கடவுளுக்குள்ள வழி நடத்துவார். நீங்கள் இருக்க பிரதேசத்தை ஜெயம் கொள்றதுக்கு ஆண்டவருடைய பிள்ளைகளாக, குமாரனாக, குமாரத்தியாக நாங்கள் கர்த்தரை மகிமைப்படுத்துவோம், அவரை சொல்லுவோம், தேசத்தை, நாங்கள் இருக்க பிரதேசத்தை வெற்றிக்கொள்வோம். ஒருவரை கண்களை போடி நாங்கள் ஜெபம் பண்ணுவோம். இரக்கமுள்ள கடவுளை, இந்த நாளுக்காக ஸ்தோத்திரம் அப்பா. உம்முடைய குமாரனாக, குமாரத்தியாக நாங்கள் உம்முடைய பணிக்குள்ளையும் வாழ்க்கையிலும் நாங்கள் இருக்க கிருபை தாரும். ஆண்டவரை, இந்த இடத்துல வந்திருக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளையும் நான் இயேசுவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். என்னென்ன கஷ்டங்களோட, வியாதிகளோடு இருக்கவங்க எனக்கு தெரியாது, ஆனால் நீர் அறிந்திருக்கிறேன். இப்போது ஆண்டவர், நான் இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுது ஜெபிக்கிறேன் பிதாவே, அந்த வியாதிகள் குணமாகட்டும். அன்றைய எதிர்காலத்தை நினைத்து கவலையோடு துக்கத்தோடு இருக்க அந்த சகோதரி இப்பொழுது குணமாகட்டும்.
ஆண்டவரே கடந்த காலத்தில் நினைத்து கட்டப்பட்டிருக்க பிள்ளைகள் குணமாகட்டும். ஆண்டவரே உமது அடையாளத்துக்குள் வாழக்கூடிய அந்த வாழ்வை நீர் கட்டளையிடும். ஆண்டவரே இப்போதே நான் இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிற எல்லா வியாதிகளும் அந்தகார கட்டுகளும் ஆண்டவரே பரம்பரை சாபங்கள் இயேசுவின் நாமத்தினாலே இந்த பிள்ளைகளை விட்டு வெளியேறுவதாக இயேசுவின் நாமத்தினாலே. இப்போதே நான் சுகத்தை உம்முடைய சமாதானத்தை இந்த குடும்பத்துக்குள் கட்டவிருக்கிறேன், இந்த சபைக்குள் கட்டவிருக்கிறேன். அன்றைய பாஸ்டரையும் தலைமை போதகரையும் இங்க இருக்கும் அருமையான ஊழியர்களையும் சபை மக்களையும் இயேசுவின் நாமத்தில் ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. நன்றி. நாங்கள் அப்படியே நாங்கள் எழுந்திருந்து நன்றி சொல்லி முடிப்போம்.